ஸ்ரீ குருபியோ நமஹ. எல்லோருக்கும் நமஸ்காரம், சுபதினம். இப்போ நான் பேச போகிற ஒரு விஷயம் ரொம்ப புதுசு. இது மாதிரி நான் இது வரைக்கும் பேசினதில்லை. ரொம்ப இம்பார்ட்டன்ட் சமாச்சாரம். நம்மளுடைய பாரத தேசம், சரி, நம்மளுடைய தமிழகம், அதோட ஒரு பேசிக் ஸ்ட்ரென்த் ஆர் பேசிக் ஃபவுண்டேஷன் அப்படின்னா என்ன? ஒன்று, நம்மளுடைய பாரம்பரியம், ட்ரெடிஷன், நம்மளுடைய ஆன்மீகம், அதாவது ஸ்பிரிச்சுவாலிட்டி, ரிலிஜன், அண்ட் நம்மளுடைய விவசாயம், அக்ரிகல்ச்சுரல், அண்ட் ஸ்வதேஷி, அதாவது நாமே தயாரிக்கும் பொருட்கள். இதுதானே நம்மளோட ஹைலைட்ஸ். இதை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். பட் நேரம் எப்படி பார்க்கறது? எல்லாத்தையும் சேர்த்து அதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. அதை பற்றி தான் இப்போ நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். தமிழக கலாச்சார மற்றும் பாரம்பரிய கண்காட்சி. இது அஃப்கோர்ஸ் ஒரு அரசியல் சாரா அமைப்பு. முதல் முறையாக கலாச்சாரம், ஆன்மீகம், பாரம்பரியம், விவசாயம் மற்றும் சுதேசி தொழில் முனைவோர் ஒன்றிணையும் நிகழ்ச்சி வர 4th ஜனவரி 4ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலையில் 9 மணிலேருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் ஸ்ரீ சங்கர வித்யாலயா மெட்ரிகுலேஷன் உயர்நிலை பள்ளியில், அதாவது ஊரப்பாக்கம், செங்கல்பட்டு மாவட்டம், கிளம்பாக்கம் பஸ் நிலையம் அருகில் இருக்குது, ஜிஎஸ்டியில். அங்கே இந்த பிரில்லியண்ட்டான ஒரு அபூர்வமான ஒரு யூனிக் கண்காட்சி நடக்க போகுது. இந்த நிகழ்ச்சியோட நோக்கம்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பாரம்பரியத்தின் அடித்தளமான கலாச்சாரம், விவசாயம் மற்றும் தற்சார்பு வாழ்வியல் ஆகியவற்றை ஒரே மேடையில் கொண்டு வருவது. நோக்கங்கள்: நாட்டு மாடுகளின் கலாச்சார மருத்துவ முக்கியம், சுயநிறைவு மற்றும் சுதேசி பொருளாதாரம் ஊக்குவிப்பு, விவசாயம், தொழில் மற்றும் கலாச்சாரம் இணைந்த வாழ்க்கை முறை, சமூக சேவையை ஊக்குவிக்கும் புது தளங்கள் உருவாக்கம். இந்த கண்காட்சியில் ஒரு 42 அரங்குகள், பெவிலியன்ஸ் இருக்க போகிறது. அதில் சர்வீஸ் ஆர்கனைசேஷன் ஒரு 15+, சமூக நலன், கல்வி, ஆரோக்கியம் மற்றும் கலாச்சார துறைகளில் பணியாற்றும் பல்வேறு அமைப்புகள் அவங்க வைக்க போகிறாங்க. அதுக்கப்புறம் 10 அரங்குகள் கோ பிரேம வைபவம், அதாவது நாட்டு மாடுகளின் மகத்துவம், புகைப்பட கண்காட்சி மற்றும் கலாச்சார உரைகள். 3வது கிருஷி குலம் உற்பத்தி விற்பனை, 6 அரங்குகள், இயற்கை விவசாயம், விதைகள், நாட்டு உணவுப் பொருட்கள் மற்றும் விவசாயிகளுடன் உரையாடல். 4வது சுதேசி பரிமாற்ற விற்பனை, அதாவது ஒரு 11 அரங்குகள் கிட்டத்தட்ட, சுதேசி தொழில் முனைவோர் தயாரிப்புகளின் விற்பனை மற்றும் B2B நெட்வொர்க்கிங், தொழில் முனைவோர் இணைப்பு. இது ஒரு அபூர்வமான கண்காட்சி. அதாவது இப்போ நான் சொன்ன இந்த 4 முக்கியமான சமாச்சாரங்களை போய் தெரிஞ்சுக்கிறது மற்றும் இல்லாமல், அதுக்கு உண்டான அந்த பாரம்பரிய பொருட்களை நம்ம வாங்கிறதுக்கும் அதை பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு ஒரு ஊக்கம் கொடுக்கறதுக்கும் இது ஒரு அபூர்வமான ஆப்பர்ச்சுனிட்டி. டோன்ட் மிஸ் இட். கமிங் 4th ஜனவரி, டோன்ட் மிஸ் இட். சுபதினம்.